நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த 8 மாதங்கள் கர்த்தாவே, உம்முடைய கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீங்க அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் சுவாமி உடைய ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இம்மட்டும் ஜீவித்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை ஆனபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை காத்துக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. உம்முடைய அன்பிலே நாளுக்கு நாள் நாங்கள் வளரவும், விசுவாசத்திலே ஆண்டவரை இன்னும் உறுதியாக நாங்கள் நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகமோ உலக காரியங்களோ ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காத படிக்கு தேவரீர் உம்முடைய ரத்த கட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டு வருகிற உம்முடைய மாறாத அன்புக்காக நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகை கண்டு எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கிற ஆண்டவரே பாடல்களும் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளும் நாங்கள் கேட்க போகிற உம்முடைய சத்தியமும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கவும், அதன்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் இருதயத்திலே ஆண்டவரே நாங்கள் பதிய வைத்து சுவாமி அதன்படி நடக்க கர்த்தர் நீர் காட்டின வழியிலே நாங்களும் நடந்து நீர் எப்படி இந்த உலகத்திலே வாழும்போது நன்மை செய்வராக சுற்றி திரிந்தீரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் கூறக்கூடிய பிள்ளைகளாகவும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஜாக்கிரதையாக நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. சத்துரு கொடுக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து போடுங்க. அவநம்பிக்கை, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க சுவாமி. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாத மாதமாக காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதையும் சுற்றி இருக்கிற ஆண்டவரே இந்த கொடிய வைரஸ்களும் கர்த்தாவே எங்களை விட்டு அகன்று போகும்படியாகவும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரம் எல்லாரையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் கர்த்தர் எங்களோடு குழந்தை எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பேசுகிற உம்முடைய மகளை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். என்ன நீ சொல்லி தர சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை அப்படியே நாங்கள் உட்கொண்டவர்களாக சுவாமி உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவினாலே ஆண்டவரை நாங்கள் நிரப்பப்பட்டு கர்த்தாவே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அனைத்தும் சுவாமி உமக்கு உகந்த வாசனையாக இருக்க கிருபை செய்தரலும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ, நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயையை 10 பாகை பின்னிட திரும்படி செய்தார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, சென்று போன நேரம் முழுவதும் எங்களை சுகம் பலன் ஜீவனோடு காப்பாற்றி புதிய நாளை கொடுத்ததுக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த பேண்டமிக் டைம்ல நீர் பாராட்டின கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது சுவாமி. தேவனே, நீரே ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். நாங்க கேட்கிற சத்தியம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்தரலும். நீரே எங்களை வழி நடத்தும் சுவாமி. நாங்கள் ஒன்றுமில்லாத அர்ப்பணம் நீசனும் குப்பைகளுமாக இருந்த போதிலும் உம்முடைய பிரசன்னா இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக உமக்கு ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். நீரே வழிநடத்தும் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் காலையில் எழுந்தவுடன் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து பைபிள் படித்து நம்முடைய நாளை ஆரம்பித்திருப்போம். இன்றைய நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமையாக இருக்கிறது. கொரோனா காலத்தில் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரையும் அவருடைய செட்டைகளின் கீழ் பாதுகாத்து வருவது தேவனுடைய சித்த கிருபையே. காலங்கள் வெகு வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. நாமும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் காலத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. மக்கள் அனைவருமே நாட்களையும் காலங்களையும் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் வெகு கவனமாக இருக்க வேண்டும். காலம் என்பது ஒரு பொக்கிஷம் போல உள்ளது. மற்ற பொக்கிஷங்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பொக்கிஷம் நம்மளுக்கு தேய்ந்து கொண்டே உள்ளது. எனவே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை நாம் இழப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. பைபிளிலும் பல இடங்களில் காலத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. இன்று நாம் தியானிக்க இருப்பது எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் தியானிக்க போகிறோம்.
2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும்போது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அங்கு வந்து, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்தா நம்ம அழுது புலம்புவோம், ஆண்டவரிடத்துல நாம முறையிடுவோம். அதே போல எசேக்கியா ராஜாவும் ஆண்டவரிடத்துல முறையிடுறாரு. 2ஆம் வசனம், எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தார். 4ஆம் வசனம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியா ராஜாவிடம் கூறினான். எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். நான் குணமாவதற்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஏசாயா 10 சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் என்று பைபிளில் கூறப்படுகிறது. அதில் 10ஆம் வசனம், அதற்கு எசேக்கியா சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். 11ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இந்த மாதிரியாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. 15 வருஷங்களை கூட்டி கொடுத்ததும் அன்றி அவர் அதுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறாரு. தேவன் நம்மளுடைய காலங்களையும் நேரத்தையும் கூட்டி கொடுப்பதற்கு வல்லமையுடையவர் என்பது இந்த பகுதியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எசேக்கியா தேவனுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம நடக்கிறப்போ நம்மளுடைய காலமும் நேரமும் தேவனுடைய கையில் இருக்குது, நம்ம கிட்ட இல்ல. நாம எவ்வளவுதான் முயன்று போனாலும் தேவன் அதை ஆசீர்வதித்தால் ஒழிய நமக்கு அது ஆசீர்வாதமா இராது. நாம 3 நாள் செய்ய வேண்டிய வேலைகளை தேவன் நினைத்தார்னா 3 நிமிஷத்துல அதைய நம்மளுக்கு முடித்து தர வல்ல தேவனா இருக்கிறாரு. அந்த மாதிரிதான் எசேக்கியா கடவுளுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அழுததுனால தேவன் 15 வருடங்களை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அடையாளம் இந்த பைபிள்ல இருக்கிற இந்த கெடியாரம் 15 சாயை பின்னிட்டு திரும்பியது ஒரு உலகத்திலேயே அது அதிசயமா தான் இருக்கு, அது ரெக்கார்டா தான் இருக்கு. அதனால நாமளும் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் கடவுள் கையில தான் கொடுக்கணும். நாமளே அதை எடுத்துட்டு நம்ம மனம் போன போக்குல செலவு பண்ணோம்னா அது வீணா தான் போகும். அதனால பிரயோஜனம் இருக்காது, அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, நமக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதனால கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிறப்போ நம்மளுடைய காலம் நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்மளுக்கு பிரயோஜனமாய் மாற்றி தரும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நம்ம பேசுற பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே பிரயோஜனமா இருக்கணும். நிறைய பேர் ஐடிலா அப்படியே நேரத்தை வீண் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வீண் பண்றது
நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது எவ்வளவு வேஸ்ட்டுங்கிறத நம்மளுக்கு அன்னைக்கு தெரியாது. ஆனா ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு யோசிக்கிறப்போ, ஐயோ நம்ம எவ்வளவோ நேரத்தை இழந்துட்டோம், எவ்வளவு நேரத்தை வீணடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். சந்தோஷமா இருக்கிறதுல தப்பில்ல. ஆனா அதே சமயம் நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காகவும் இல்ல கடவுளுடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காகவும் பைபிளை தியானிக்கிறதுக்காகவும் நம்ம எவ்வளோ நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். தேவையில்லாததை பேசிட்டு இருக்கிற நேரத்துல இல்ல நம்மளோட ரொட்டீன் ஒர்க் செய்யறப்போ காலையில எல்லாம் நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் கேட்குறோமா, இல்ல வந்து மெசேஜ் கேட்கறதே அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதே சில நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கடினமான காரியமா இருக்குது. ஆனா இப்ப வந்து எவ்வளவோ நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா அந்த நேரத்துல நம்ம எதைய பயன்படுத்துறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா, இல்ல வந்து தேவையில்லாதவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய வாயிலிருந்து தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்மளுடைய வாயில இருந்து கொண்டே இருக்கணும். ஆனா நம்ம வந்து அதை படித்தால் மட்டுமே நம்மளுடைய வாயிலிருந்து தேவனுடைய வசனங்கள் வெளிப்படும். அதனால பைபிள் படிக்கிறதுல நம்மளுடைய நேரத்தை செலவிடணும். வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். ஒன்று நாம் காலத்தை கடந்து செல்கிறோம், அல்லது பரம கானானை நோக்கி நடத்தி செல்லும் பேராயுதமாக காலம் இருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். அல்லது கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் நாம் நம் வாழ்க்கை பயணத்தை முடிக்கும்போது கிறிஸ்துவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நேபுகாத் நேச்சர் மேல் காலங்கள் கடந்து சென்றது. நாம் எவ்வாறு நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம்? நாம் நமது நேரத்தை செலவழிக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக நமது மொபைல் போன்கள் இன்று நம்மிடையே இருக்கிறது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க வேண்டும். அதிகம் பேர் அதிகாலையில் கண் விழிப்பது மொபைல் போன் மட்டுமே. அதனால் தேவையான நேரங்களில் மட்டுமே அதை பயன்படுத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என தேவன் கூறுகிறார். எனவே முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் கிறிஸ்துவின் பேரில் இருந்தால் நமது நேரமும் காலமும் கர்த்தரின் கையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக கிடைக்கும். இல்லாவிட்டால் நமது நேரமும் காலமும் வீணான முறையில் செலவழிந்து போகும். தேவையில்லாத சண்டைகள், அலைச்சல்கள், போக்குவரத்து இடைஞ்சல், டென்ஷன், இதன் மூலமாக நம்முடைய நேரம் வீணாவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளது. எனவே நமது நேரத்தை கர்த்தரின் கையில் கொடுக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாக நமக்கு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நாம் சந்தோஷமாய் இருக்க நமது நேரத்தையும் காலத்தையும் கடவுள் கையில் கொடுத்து அதை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நண்பனுடன் நாம் பேசுவது போல கிறிஸ்துவுடன் நாம் பேசும்போது தேவன் நம்மை வழிநடத்தி செல்வார். நமது காலமும் நேரமும் மிக குறுகினவைகளாய் இருப்பதால் கர்த்தருடைய கையிலிருந்து பெறும்போது அது ஆசீர்வாதம் உள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக நமக்கு மாற்றி தரப்படும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளை கொடுத்து துதிக்கிறோம். நாங்க கேட்ட சத்தியத்தை ஆசீர்வதியும் சாமி. எசேக்கியா உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்ததினால் அவருடைய வாழ்நாளை நீர் நீட்டித்து கொடுத்தீர் சுவாமி. 15 ஆண்டுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது சுவாமி. ஆண்டவரே, அதை போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய் நடக்கிறப்போ எங்களுடைய காலங்களும் நீட்டிக்கப்படும்னு நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. எங்களுடைய காலத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. அதில் நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய நேரத்தையும் நிமிடங்களையும் நீர் ஆசீர்வதித்து தாரும்.
உம்முடைய கையிலிருந்து நாங்கள் பெறும்போது ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக உமக்கென்று செலவழிக்க எங்களுக்கு பலனை தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறப்போ உம்முடைய கிருபையை தாரும் சுவாமி. உம்முடைய பாதுகாப்பை தாரும் சுவாமி. உம்முடைய ஆண்டவரே கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த உதவி செய்தரலும். நீரே பலப்படுத்தும், நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேசத்தாரும் நீதி போரில் சேர்ந்துமே நன்மை நாட்ட தீமை ஓய்க்க ஓர் தருணம் நேருமே. சுவாமி ஆட்சி மேசியாவை ஏற்று அன்றில் தள்ளியே தீமை நன்மை ஒன்றை தேர்ந்து ஆயுள் காலம் ஓடுமே. சத்திய நேரி மார்கடீனம் ஆயம் பேரோ மாற்றதாம் சித்தி எய்தாதாயினோமே நீதியே மேலானதாம். நீதி வீரன் நீதி பாற்ற கோழை நீர் பாந்தூரமே நீதி பற்றார் யாரும் ஓர் நாள் நீர் பார் நீதி பாற்றியே. வீரபக்த வாழ்க்கை நோக்கி கர்த்தா உம்மை பின் செல்வோம். கோர நோவு நிந்தை சாவு சீலுவாயும் சகிப்போம். காலந்தோறும் கிறிஸ்து வாழ்க்கை புதிதாய் விளங்குமே. மேலும் முன்னும் ஏற வேண்டும் சத்திய பாதை செல்வோரே. தீமை வீடம் சூடி வாழ்ந்தும் சத்தியம் நீலை தோங்கிடும். வாய்மை வீரன் தூக்கு மேடை தீவாழ்வாய்ப்படுகினும். வீரனவன் லோகமாழ்வார் நீதி வாழ்க்கை வெல்லுமே. சாரும் பர்த்தனையே நாதர் காப்பார் காணான் என்றுமே. எங்களை அன்பை அதிகமாக நேசித்து பராமரித்து வருகிற நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கேட்ட ஆண்டவருடைய சத்தியத்தின்படி கர்த்தாவே எசேக்கியா ராஜாவை குறித்து அவருடைய வாழ்நாட்களை குறித்தும் கர்த்தர் எங்களோடு பேசினீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
நாங்களும் சுவாமி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்நாளிலே சுவாமி நாங்களும் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேசின அடியாளை ஆசீர்வதிங்க சுவாமி. கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். வரும் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள நாட்களாகவும் ஆண்டவரே பாதுகாப்பான நாட்களாகவும் ஆண்டவரே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மீதியான வேலை முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையன் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.